இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியில் யோவான் எழுதிய தூய நற்செய்தி வழியாக சீடத்துவ வாழ்க்கை, சீடர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அதோடு இயேசுவை பின்பற்றி நல்ல ஒரு சீடராக வாழவும் நாம் முயற்சி எடுக்க இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் சீடர்களாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்றால் இயேசுவின் வார்த்தையை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த பாடங்களை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழக்கூடிய வேளையில் நாம் உண்மை நிறைந்தவர்களாக மாறுகின்றோம். உண்மை நிறைந்தவர்களாக மாறக்கூடிய வேளையில் அந்த உண்மையே நமக்கு விடுதலை தருகின்றது, நமக்கு பல நிலைகளில் ஒரு மாற்றத்தை தருகின்றது, பல நிலைகளில் நன்மையானதை தருகின்றது. நாம் ஒரு புதிய சிறந்த மனிதர்களாக மாற முடியும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே இறைவார்த்தையை கடைபிடிப்பது, உண்மையாக வாழ்வது, இதுதான் சீடத்துவ வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது. மேலும் சீடத்துவ வாழ்க்கை என்பது நம்பிக்கையில் தொடங்குகின்றது. என்னிடம் நம்பிக்கை இருக்கின்றது என்றால் நான் சீடத்துவ வாழ்வுக்கு அடி எடுத்து வைக்கின்றேன். எனவே அடிப்படையில் நம்பிக்கை தான் நமக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே கிறிஸ்து மீது நம்பிக்கை, அவரது வார்த்தை மீது நம்பிக்கை, அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்பது உண்மை, அதை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று நம்புவது, அதுதான் சீடத்துவ வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கின்றது என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகின்றார். எனவே மேலும் இயேசு எதை இறை வார்த்தை வழியாக நமக்கு உணர்த்துகின்றார்? கடவுளின் அன்பை பற்றி எடுத்து கூறுகின்றார். கடவுள் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கின்றார் என்பதை இயேசு எடுத்து கூறுகின்றார். அதே வேளையில் பாவத்தின் கொடூரம், நாம் பாவம் செய்யக்கூடிய வேளையில் அதனுடைய விளைவுகள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும், எனவே இந்த பாவம் எவ்வாறு நீக்கப்பட வேண்டும் என்று பாவத்தின் கொடூரம் பற்றி இயேசு எடுத்து கூறுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியவில் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்றால் என்ன? இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். மேலும் நாம் பார்க்கின்றோம், ஒரு சீடன் என்பவன் எப்பொழுதும் அவனுடைய செவியை திறந்து கொண்டே இருக்க வேண்டும், அவனுடைய இதயம் எப்பொழுதும் திறந்து கொண்டே இருக்க வேண்டும். அடைக்கப்பட்ட செவிகள், அடைக்கப்பட்ட இதயங்கள் எங்கே இருக்கின்றதோ அப்பொழுது சீடத்துவ வாழ்வு முடிவுக்கு வருகின்றது. எனவே நான் எப்பொழுதும் செவி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இயேசு கற்றுத்தருகின்றார். எனவே செவி கொடுப்பது, கற்றுக்கொள்வது, கடைபிடிப்பது, இதுதான் சீடத்துவ வாழ்வின் மேன்மையாக, மாண்பாக இருக்கின்றது, படிநிலைகளாக இருக்கின்றது. இந்த நிலைகளில் யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ, அடியெடுத்து வைக்கின்றார்களோ, அவர்கள் இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல சீடர்களாக மாறுகின்றார்கள் என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகின்றார். மேலும் நாம் பார்க்கின்றோம், வாழ்வில் உண்மையை, இறைவனை, நம்முடைய வாழ்வின் அர்த்தங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அது ஒருபோதும் உடனடியாக நடக்காது. அது நேரம் எடுக்கும், பல நாட்கள் எடுக்கும், எனவே பல காலம் ஆகும் என்பதை இயேசு உணர்த்துகின்றார். எனவே நாம் இறைவனை உடனடியாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொன்றையும் உடனடியாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் ஏன் என்னை படைத்தார், என்னை படைத்ததன் நோக்கம் என்ன என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. எல்லாம் ஒரு மறைபொருள்தான். ஆனால் நம் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கும் வேளையில், ஆண்டவருடைய பாதத்தில் அமரக்கூடிய வேளையில், நாம் அவரோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய வேளையில், நாம் அவரை தேடிச் செல்லக்கூடிய வேளையில் நாம் உண்மையை அறிந்து கொள்ள முடியும், நம்முடைய வாழ்வை நாம் புரிந்து கொள்ள முடியும், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து செயல்பட முடியும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே அதற்கு நாம் பொறுமையோடு, எளிமையோடு, தாழ்ச்சியோடு நாம் இயேசு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நமது வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து இயேசுவின் உண்மையான சீடர்களாக மாற நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.